பாக்யராஜ் டெஸ்டுக்கு போன் பண்ணி சொல்றாரு. மலரு கேக்குறாங்க, என்ன சொல்றாரு? பாக்யராஜ் சொல்றாரு, நாளை கழிச்சுதான் வர முடியுமா? நான் நாளைக்கே வாங்கன்னு சொன்னேன், அவர் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றாரு. டெஸ்ட் எடுக்கிறவர் சொல்றாரு, 7:30 ஓகேவா சார்? பாக்யராஜ் சொல்றாரு, ஓகே தான் சார். சில டெஸ்ட் எல்லாம் ஃபாஸ்டிங்ல தான் பண்ணணும், அதனால டீ காஃபி டிஃபன் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லிருங்க. ஓகே சார், நான் சொல்லிடுறேன். போனை கட் பண்ணிடுறாரு. மலர் கேக்குறாங்க, டெஸ்டிங்க்கு எவ்வளவு ஆகுமா? பாக்யராஜ் சொல்றாரு, 7800. என்னங்க அவ்வளவு ஆகுது? மலரு, ஆகும், என்ன பண்ண முடியும்? ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா? நான் கணக்கெல்லாம் பார்க்கலங்க, எக்ஸ்ட்ரா சம்பளம் வருது இல்ல, அதனால எக்ஸ்ட்ராவா ஒவ்வொன்னா வரும், இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். என்ன மலர் பேசுற நீ? ஆஸ்பத்திரி செலவுக்கு கணக்கு பார்க்க கூடாதுன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன், எதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? என்னங்க சும்மா தோணுச்சு சொன்னேன். மலரும் பாக்யராஜும் பேசிட்டு தூங்கிடுறாங்க. காலையில டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க. பாக்யராஜோட அப்பாவை டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்தவருக்கு காசு கொடுக்கறாரு பாக்யராஜ். சார், என்கிட்ட 200 சேஞ்ச் இல்ல சார், உங்ககிட்ட 300 இருக்கா? என்கிட்ட சேஞ்ச் இல்ல சார். மலரு, உங்ககிட்ட இருக்கா? இருங்க நான் பாக்குறேன். சுரேஷ் சொல்றாரு, அண்ணி இருங்க, 300 தானே, நானே கொடுத்துட்றேன். ஓகே சார், நான் வர்றேன் சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்தவரு கிளம்புறாரு. இளவரசி ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. சுரேஷ் கிட்ட சொல்றாங்க, எங்க ஸ்கூல்ல ஒருத்தன் ஓயாம தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான், நீங்க வந்தீங்கன்னா அவன் தொந்தரவு கொடுக்க மாட்டான்னு இளவரசி சொல்றாங்க. சுரேஷ் சொல்றாரு, சரி நான் உன் கூட வரேன், ஆளை மாத்திரம் காட்டு, மீதிய நான் பாத்துக்கிறேன், போலாமா? மலரு சொல்றாங்க, இளவரசி உன் லஞ்சு ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? பாக்யராஜ் ஆபீஸுக்கு கிளம்புறாரு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு. ராஜலட்சுமி கேக்குறாங்க, மதி நீ என்ன பண்ற? ஷூ போடுறேன் அத்த. பார்த்தா தெரியுதுமா, போட்டுட்டு எங்க போற? வாக்கிங் போறேன். என்னைக்கும் விடியறதுக்கு முன்னாடியே போயிருவ, இன்னைக்கு போக முடியல, அதனாலதான் இப்ப போறேன். மலரும் என் கூட வர்றாங்க, நீயும் போறியா? ஆமா அத்த, சும்மா பார்க்ல நடந்துட்டு வரலான்னு நினைச்சேன். மலரு, நீ பார்க்ல நடக்க போனா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அத்த, காலையில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், இப்ப மத்தியான சமையல வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சுக்கிறேன். வெளிய வெயில் அடிக்குதே அத்த, காலையில என்ன பெருசா வெயில் அடிக்க போகுது? மதி சொல்றாங்க, அப்படியே அடிச்சாலும் மார்னிங் வெயில் ரொம்ப நல்லதுதான். மாமனார் கேக்குறாரு, எனக்கு வெந்நீர் போட்டு வச்சுட்டியா மலரு? வச்சுட்டேன் மாமா. ராஜலட்சுமி சொல்றாங்க, நாங்க 11 மணிக்கு காஃபி குடிப்போமே அத்த, அதுக்கெல்லாம் முன்னாடி நான் வந்துருவேன். அடுத்தடுத்து ராஜலட்சுமி மலரு கிட்ட வேலையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் செஞ்சு வச்சிடுறேன்னு மலரு சமாளிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா 2 பேரும் வாக்கிங்க்கு வந்துடுறாங்க. வெளிய பார்க்ல சிரிச்சு சந்தோஷமா 2 பேரும் நடக்கிறாங்க. ரேவதிக்கு போன் பண்ணி மலரு நாங்க பார்க் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ரேவதி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே மலரு கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. மலரு சொல்றாங்க, எனக்கு இந்த போன் பேசிக்கிட்டு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு நடக்க பிடிக்கல, நான் வைக்கிறேன் ரேவதி, பாய்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் போனை வைக்கிறாங்க. ரேவதி மாமியார் கிட்ட சொல்லிட்டு கூடைய எடுத்துட்டு கடைக்கு போறேங்கிறாங்க. மாமியார் கேக்குறாங்க, இப்ப எதுக்கு கடைக்கு போற? ரேவதி சொல்றாங்க, பருப்பெல்லாம் தீந்து போச்சு, அதனாலதான் கடைக்கு போகணும்னு சொன்னேன். மாமியார் கேக்குறாங்க, சமைக்கிற நேரம் பார்த்துதான் போவியா நீ? அத்தை, இருந்துச்சுன்னு நினைச்சேன். மாமியார் கிட்ட சொல்லிட்டு ரேவதி கிளம்பிடுறாங்க. ரேவதி கூடைய தூக்கிக்கிட்டு பார்க்குக்கு வந்துடுறாங்க. ரேவதிய பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரேவதி கூட பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.